ஹலோ, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்க உயிரினங்கள் இதை பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க ஒரு சின்ன ஃபேண்டசி ஐடியா தான். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் பிறக்கும் போது ஒரு குழந்தையாக பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வேரியஸ் ஸ்டேஜஸ் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டாக இருக்கிறோம், அப்புறம் டீனேஜ் வருது, அப்புறம் அடல்ட்டாக வரும், அப்புறம் கடைசி வயசாகி நம்ம இறந்து போயிடுறோம். நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸுமே இந்தமாரி பல ஸ்டேஜஸ் க்ராஸ் பண்ணி கடைசி இறந்து போயிடுது. நம்ம இந்த ட்ராவலிங்கில் நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்கறது நேச்சரில் இருக்க 5 எலமெண்ட்ஸ். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி. இதை தவிர நமக்கு வேறு உலகத்துலேருந்து பூமியிலேருந்து வெளியே இருந்து நமக்கு எதுவும் சப்ளை ஆகுதும் இல்லை, நம்ம எதுவும் யூட்டிலைஸ் பண்ணுறதும் இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு வரோம், இந்த பூமியில் இருக்கிற நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு வயசானவுடனே இறந்து போயிடுறோம். பட் எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது, பயங்கர ஃபேண்டஸியாக இருக்கும். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வெளியே இருந்து இந்த பூமியை பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் சில பேர் மட்டும் இந்த பூமியில் அவங்க லைஃபு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது, அவங்க நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுறாங்க. இது எப்படி சில பேரால் மட்டும் முடியுது? அப்படி யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்தது. ஆக்சுவலாக நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம். பட் பிறப்புக்கு முன்னாடியும் நம்ம இருக்கிறோம், இறப்புக்கு அப்புறமும் நம்ம இருக்கோம். ஸோ இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் பூமியில் இந்த பூமியில் நம்ம என்ன பிறவியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பூமியில் என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறோங்கிறது ஃபஸ்ட்டே ப்ரீப்ளான்டாக நம்ம பிளான் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சில பேர் ரொம்ப பிளான்டாக எங்கே பிறக்கணும், எந்த இடத்துல அச்சீவ் பண்ணோங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுறாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம ஜாக்கி சான் சொல்லலாம், மைக்கேல் ஜாக்சன் சொல்லலாம். பிகாஸ் ஜாக்கி சான் அவங்க கண்ட்ரியில் அந்த ஒரு சர்க்கிளில் பிறந்தனால தான் அவரால் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடிஞ்சது. எல்லாத்த விட அவர் ஸ்டண்ட்டு பண்ணும்போது எவ்வளவோ எலும்பு உடஞ்சிருக்கான். நம்ம கண்ட்ரியில் இல்லை நம்ம சர்க்கிளில் ஒருத்தருக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு, இல்லைன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு கையில் ஒரு எலும்பு உடஞ்சிதுன்னா 5 வருஷத்துக்கு அந்த கையில் வெயிட்டு தூக்க மாட்டாங்க. பட் அவர் இத்தனை ஃப்ராக்சர் ஆகியும் எப்போ ஃப்ராக்சர் ஆச்சு, எந்த படத்தில் என்ன ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா அவர் இது வரைக்கும் நொண்டி நடந்ததும் கிடையாது, கையில் கெட்டு போட்ட மாதிரி எந்த ஒரு இமேஜும் இல்லை, வீடியோவும் இல்லை, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வீடியோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அவ்வளோ ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அவ்வளோ ரெக்கவர் ஆகி அவர் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வீரப்பன் காட்டுக்கு, அதாவது அந்த காடு இருக்கிறதுக்கு பக்கத்தில் பிறப்பு இருக்குது அவருக்கு. ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு காட்டில் நான் அச்சீவ் பண்ணணும், காட்டுக்கு ராஜாவாக வாழணுங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணிட்டு தான் அங்கே வந்திருக்காருன்னு என்னோடய கணிப்பு. ஏன்னா சப்போஸ் வீரப்பன் எங்கேயாவது ஒரு சிட்டிக்கு நடுவில் பிறந்திருந்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில், இல்லைன்னா என்ன சொல்கிறது, நியூயார்க்கில், இந்தமாரி இல்லை துபாயில், இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் பிறந்திருந்தாருன்னா அவர் எப்படி காட்டில் போய் இருக்க முடியும்? ஸோ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தமாரி நான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் டெசிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட் வேணாலும் எடுத்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், இல்லை பைக்காக இருக்கட்டும், இல்லை டிவி, ஃப்ரிட்ஜ், எதாக இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி, யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணி, யாரோ ஒருத்தர் மாடல் பண்ணி, மேனுஃபேக்சர் பண்ணி, சேல்ஸ் பண்ணி அது உங்கள் கைக்கு ரீச் ஆகுது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது உங்கள் கைக்கு ரீச் ஆகுது. அதை டிசைன் பண்ணவருக்கு நல்ல டிசைன் கொடுக்கணுங்கிறது அச்சீவ்மெண்ட்டு, அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவருக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணுங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டு, மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு அவங்க டார்கெட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டு, சேல்ஸ் பண்ணுறவருக்கு அவருக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு, யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொருத்தர் அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு யாரோ ஒரு விவசாயம் பார்த்து அவர் வியாபாரம் பண்ணி அது உங்கள் கைக்கு ரீச் ஆகி அதை நீங்கள் சமைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கேஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு,
யாரோ ஒருத்தர் ஸ்டவ்வை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, எல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹியூமன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி, இந்த தும்பி, குயில் இதெல்லாம் நிறையா காணோம். நிறையா உயிரினங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஹியூமன் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பூமியில் இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மனுஷனாக போனால் நிறையா வசதிகள் இருக்குது, நம்ம மிச்ச உயிரினமாக போனால் நிறையா போராட வேண்டியது இருக்குது. ஸோ மனுஷனாக போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. என்னென்னா, எல்லாமே நம்ம பிறப்புக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி இதெல்லாம் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாலும் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது நிறைய பேருக்கு நடக்கிறது கிடையாது. அப்படி நினைக்கிறது எல்லாருக்கும் நடக்கணும்னா இன்றைக்கி ஏன் நிறையா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறையா ஜெயில் இருக்குது, நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெலாம் என்ன ரீசன்? எல்லாம் பிறக்கும் போதே நான் சூசைட் பண்ணோம், நான் கொலைகாரன் ஆகணும்னு யாரும் வர்றது கிடையாது. இந்த ட்விஸ்ட்டு எங்கே நடக்குது? இந்த இடத்துல தாங்க நேச்சர் அதோட வேலையை காட்டுது. நம்மளும் அதை சாமி நினச்சி கும்பிட்டுட்ருக்கோம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள்.